Hey guys, this is Venkat. Welcome back to venkatdevavlogs. So இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்சர் 150 BS6 மாடலோடைய ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா பல்சர் 150 BS6 மாடல் தான் வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த வண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ தான் எனக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்காக கிடச்சிச்சு. ஸோ இதோட ஓவரால் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன தான் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டான டிசைனாக இருந்தாலுமே இது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஸ்போர்ட்டி லுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா BS4 BS6லேருந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது, அப்படியே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஃபைபரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைபர்னு சொல்ல முடியாது, ஃபைபர் மாதிரி ஒரு பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஒரு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டிசைன் படி பார்த்தீங்கன்னா மற்ற எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பல்சர் மாற்றாமல் அப்படியே தான் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 2001 வந்து பல்சர் வந்து லான்ச் பண்ணாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரே டிசைனை மாற்றாமல் அப்படியே வந்து கொடுத்துட்ருக்காங்க. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். இதோடைய காம்படிட்டராக அப்போ வந்து பல்சருக்கு இருந்தது பார்த்தீங்கன்னா அப்பாச்சி தான் வந்து இருந்துச்சு. அவங்க அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடிஃபிகேஷன் பண்ணி அந்த பைக்குடைய லுக்கை மொத்தமாக வந்து மாற்றி வச்சுருக்காங்க. ஆனால் பல்சர் ஏன்டா இன்னும் இந்த மாடலே வந்து போட்டுகிட்டே இருக்காங்கன்றது தெரியல. இதில் விரும்புகிறவங்க வந்து அதிகமாக இந்த மாடல் தான் விரும்புகிறாங்க அப்படின்றதுக்காக இதே மாடலே கொடுத்துட்ருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ இப்போ இதோட ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோன்னா ஏற்கனவே கொடுத்த அதே மாடல் தான், எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. பழைய மாடல் வந்து புது மாடல் வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. இதோடைய ஃபஸ்ட்டு வந்து பல்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரவுண்டும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அப்புறமேட்டுக்கா 2001 இந்த டிசைன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்குமே இதே டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி நம்ம இந்த இடத்துல பல்புன்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா ஆலோஜன் பல்பு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டரும் ஆலோஜன் இண்டிகேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு LED கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ சேக்காப்சர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டிங்கன்னா டெலஸ்கோப் சஸ்பென்ஷன் வந்து சேக்காப்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ABS வந்து சிங்கிள் ABS வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ABS, பேக் சைடில் வந்து ABS மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அந்த பிரேக்கிங் சப்போர்ட்டுக்காக வந்து ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து ABS கிடையாது, நார்மலான ஒரு சப்போர்ட்டுக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதோட டிஸ்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 260 mmக்கு ஒரு நல்ல ஒரு டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதோட இன்ஜினை பற்றி பார்த்துருவோம். இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 150 cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூயல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய பவர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 13.8 பவர் வந்து கொடுத்துருக்காங்க. டார்க்குன்னு எடுத்திங்கன்னா 13.25 டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை, கம்மி தான். இந்த ரேஞ்சுக்கு ஒரு 150 cc பைக்குக்கு வந்து பவர் டார்க் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து இன்ஜின் கார்டு வந்து கூட சேர்த்துருக்காங்க இந்த BS6 மாடலில். ஓவராலாக இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு பெட்டராக இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு பெரிய மைனஸும் ஒன்று நிறையா பேர் வந்து சொல்கிற ஒரு ஃபால்ட் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம கடைசியில் பார்ப்போம். ஸோ ஓவராலாக இன்ஜினில் வந்து இவ்வளோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து கவர் போட்டதால் தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு புதுசாக வந்து ஒரு ஸ்டிக்கரிங் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு புது அப்டேட் தான் BS6 மாடலுக்கு. ஸோ இப்போ பேக் சைட் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா கேஸ் ஃபில்டு வித் கன்சிடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ நான் அதை ரைட் பண்ணும்போது அது எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன், சஸ்பென்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பேக் சைடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா பின்னாடி வந்து LED டைல் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் மாற்றிடாதீங்க, எனக்கு பல்சரில் ரொம்ப பிடிச்ச விஷயம் இது ஒன்று தான். அதை தவிர பார்த்திங்கன்னா இந்த சைடு 2 சைடையும் ஆலோஜன் பல்பாக வந்து இண்டிகேட்டர்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டிஸ்பிளேல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் காட்டுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ட்ரிப் 1 ட்ரிப் 2 வந்து செட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி எல்லா பைக்லையும் இருக்கிறது தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா RPM லைட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எந்த அளவுக்கு ரேஸ் பண்ணுறோம், அதிகமாக பெட்ரோல் காலி ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து எரியும். அதோட பவர் ஆஃப் பவர் ஆன் வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் நார்மலான ஸ்பீடோ மீட்டர் ஒன்று இந்த முள்ளில் இருக்குங்களா அதை ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ABS ஆனில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது ஒன்று. இது ஹை பீமில் இருக்கா லோ பீமில் இருக்கான்னு சொல்லிட்டு காமிக்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் பைக் வந்து நியூட்ரல்
நியூட்ரலில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்க ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இண்டிகேட்டர் நேவிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கீ பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் ஒரு பல்சர்னு சொல்லிட்டு ஒரு பேர் போட்ட மாதிரி இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்கலாம். ரொம்ப மொக்கையாக வந்து கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், இந்த மிரர் தான். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் மிரர் தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் டிசைனாவது கொடுத்துருக்கலாம். அதே ரவுண்ட் மிரரு பார்க்கவே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பல்சரில் இதுதான். ஸோ இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ இதோட எக்ஸாஸ்டோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சவுண்ட் நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ இதை ரைட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ரைட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதை பற்றி நான் சொல்லிகிட்டு இருப்பேன் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பவர் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதேமாரி செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஹை பீம் லோ பீம் பண்ணுறதுக்காக ஒன்று கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஹாரன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரைட் பண்ணி பார்க்கலாம். ரைடிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு பொசிஷன் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்பேர் வந்து ரொம்ப ஹைட்டாகவும் இல்லை, ரொம்ப லோவாகவும் இல்லை, ஒரு மீடியமான ஒரு ரைடிங் பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சீட் கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரைடரோட சீட்டு வந்து நல்லா ஒரு ப்ராடான ஒரு சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஆனால் பின்னாடி பில்லியனாக உட்கார்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அது எப்படி இருக்குன்றதை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் இருக்கிறதாலேயோ என்னவோ தெரியல, நம்ம ஆக்சிலேட்டர் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மூமெண்ட் ஒன்று இருக்குது. நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆகுது. அதேமாரி ஹேண்டில் பேர் பிடிக்கிற கிரிப்பும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பிடிச்சி ஓட்டுறதால கொஞ்சம் அந்த வைப்ரேஷனை வந்து கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் 3rd கியரில் தான் போயிட்டுருக்கேன். அசால்ட்டாக வந்து 45ல் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இதோட பிரேக்கிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு 60ல் வந்து போயிட்டுருக்கேன். பிரேக்கிங்கும் சூப்பராக வந்து இருக்குது. இந்த அடிஷ்னலாக வந்து பேக் சைடு வந்து ட்ரம் பிரேக் கூட வந்து டிஸ்க் மாதிரி ஒரு அடிஷ்னலாக வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதனாலே என்னவோ தெரியல அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. பிரேக்கிங் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதேமாரி சஸ்பென்ஷனும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. டெலஸ்கோப் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது பண்ணி வந்து வளைச்சி ஓட்டுற மாதிரி இல்லை, நல்லா நம்ம கைக்குள்ளே அடங்குற மாதிரி பார்த்திங்கன்னா வண்டி நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸோ ரைடிங் கம்ஃபர்ட் பக்கா. சஸ்பென்ஷனும் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. தாராளமாக வந்து ரைடிங் கம்ஃபர்ட்டில் வந்து எந்த குறையுமே வைக்காமல் தான் இருக்காங்க இது வரைக்குமே பல்சர். என்ன தான் ஒரே மாடல் தான் போட்டுட்ருக்காங்க, இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அதில் இருக்க ஒரு கம்ஃபர்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது. இந்த வேகத்தடையில் விட்டு பார்ப்போம். பரவாயில்லைங்க, அந்த அளவுக்கு ஒரு டம்முன்னு அடிக்கிற மாதிரியே இல்லை. அழகாக வந்து சேகப்ஸ்டர்லாம் ஒர்க் ஆகுது. அழகு. இந்த ரோட்டில் வந்து டாப் ஸ்பீடு வந்து ஓட்டி காட்ட முடியாது. ஏன்னா இது வந்து ரோடு ரொம்ப சின்ன ரோடு, கிராமத்து ரோடு, அதிகமாக எல்லாம் வந்துட்டுருப்பாங்க. ஆனால் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஓட்டியிருக்கேன். ஒரு 110 வரைக்கும் தாராளமாக போகும். அது வரைக்கும் வந்து ஃப்ரீயாக போகலாம். இதோட வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு போனால் ஒரு 80 அப்போ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் நம்ம ஃபுட்ரெஸ்ட்டில் வந்து வைப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ என்ன இருந்தாலும் காசு ஏற்ற தோசை தான். அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற ஒரு இது நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டிங்கன்னா 1,15,000 வரைக்கும் சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஊருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்கும் ஒரு ஷோரூமுக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஃபர் ஆகும். இது வந்து ஒரு சிட்டி ரைடுக்கான ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ரைட் பண்ணுறதுக்கு வந்து பக்காவாக இருக்கும். ஒரு சிட்டி பர்பஸ்க்காக நீங்கள் வாங்கினீங்கன்னா, ஒரு சிட்டி ரைட் பண்ணணும் அப்படின்ற பர்பஸ்க்காக வாங்கினீங்கன்னா இந்த பைக் வந்து தாராளமாக வந்து எடுக்கலாம்.
ஹைவே பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 70லேருந்து 80 வரைக்கும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே வந்து போனீங்கன்னா எப்படி இருக்குன்றது உங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, சிட்டி ரைடுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான பைக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக டாப் ஸ்பீடு வந்து டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இன்னொரு வாய்ப்பு கிடச்சின்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து பின்னாடி போடுறேன். ஹைவேஸ்க்கு இந்த வண்டி கொண்டு போனால் அதில் வந்து டாப் ஸ்பீடு வந்து கண்டிப்பாக போடுவேன். ஸோ ஓகே, இதோட வந்து இந்த வீடியோவை என் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பல்சரில் வந்து என்ன மைனஸ் என்ன ப்ளஸ் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடுற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு, நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்காண்டி. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் என் பண்ணிக்கிறேங்க. இதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ட்ராவல் வீடியோஸ்லையோ இல்லை பைக் ரிவ்யூ வீடியோஸில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். டாடா பாய், see you, stay tuned வெங்கட்தேவா vlogs. நம்ம சேனல் வேறு லெவல் கைஸ்.